ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓலக்குரல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதான் அந்த பாவர்ட்டி பீப்புள்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஏன் அவ்வளவு ஆழ் மனசுல எல்லாரும் போய் தொட்டுச்சுன்னா இதுல எங்கேயுமே வந்து கற்பனை இல்லை சார், இது உண்மை. அன்னைக்கு வந்து 20 வருஷம் கழிச்சும் மறுபடியும் ஏதோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல வைக்க அவங்க போன் பண்ணி சொன்னாங்க. தை பாரஸ்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரக்ஷாகாரன்ற படம் தான் வந்து கண்டினியூஸா வந்து 12 days வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் சார் 15 days வந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா பிகினிங்ல வந்து நாம நடத்த போறது புனித போர்னு சொல்லுவார். சென்சார்ல ரொம்ப செகண்ட் ஹாஃப் ஒத்து கவனிச்சுட்டு தான் சார் பியூட்டிஃபுல் பிலிம் சார், ஏதோ ஒரு டெரரிசத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இல்ல சார் இது பெரிய அசோசியேஷன் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு வந்து ஒரு பெரிய தலைவனா உருவாகணும். இப்படி ஒரு விஷயத்த பேசி ஒருத்தன் அந்த பனிஷ்மெண்ட்டையும் கவர்மெண்ட்டை வச்சு பண்ண வச்சுட்டு வெளில வர்றாரு அப்படின்னா அவன் மக்கள் நாயகன் தான்.